ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கந்தம்பட்டியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முன்பெல்லாம் எங்கள் மாணவர்களுடைய வருகை சதவீதம் குறைந்து காணப்பட்டது. இந்த காலை உணவு திட்டத்தினால் எங்களுடைய குழந்தைகளின் வருகை சதவீதம் அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூல் சைடு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் தண்ணி மாட்டுறவங்க, பனியன் கம்பெனிக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க தான் அதிகம். அவங்களாம் காலைல சீக்கிரம் போயிடுவாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுவாங்க, முன்னையெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீ ஏதோ வாங்கி சாப்பிட்றா, பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றா, ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். அந்த பிள்ளைங்க அதுங்களுக்கு தேவையானது ஏதோ சிப்ஸ் அப்படி இது வாங்கி சாப்பிட்டு விட்டுருங்க. ஒரு 12 மணிக்கு 11:30க்கெலாம் அந்த இன்ட்ரோல் டைம்லாம் எனக்கு பசிக்குதுன்னுங்க. இப்போ அந்த காலை உணவு திட்டம் வந்ததுலேருந்து பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடுங்களை சூடாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா வயிறு நிறைஞ்சு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. படிப்புமே ஓரளவுக்கு நல்லா படிக்கும். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக சுற்றம்பி காலை சாப்பிடுவதால் நான் பள்ளிக்கு தவறாமல் வருகிறேன். என் பெயர் எம் விஷால். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். வயிற்று பசி தீர்ந்ததனால் அறிவு பசி அதிகரித்தது. நான் நல்லா படிக்கிறேன். சிஎம் அவர்களுக்கு நன்றி. என் பெயர் ஆசா ரன்சித். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்டதில் கிளாஸில் ஆக்டிவாக இருக்கிறேன். சூப்பராக படிக்கிறேன். வணக்கம். உங்கள் குழந்தைங்க நம்ம பள்ளியில் படிக்கிறாங்க இல்லையா? அவங்க காலை உணவு திட்டம் சாப்பிட்றாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். பிள்ளைங்க காலையிலே நேரத்திலே போகிறதுனால ஒரு 8-8:30க்கெலாம் நேரத்திலே போயிடுறாங்க. சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல. அவங்க ஸ்கூல்லேயே போய் சாப்பிட்றோன்னு சொல்லி நேரமாக போயிடுறாங்க. 5 சாப்பாடு விதவிதமாக போடுறாங்க. நேரத்திலே போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விதவிதமாக சாப்பாடு பண்ணோம். பிள்ளைங்க அங்கேயே சாப்பாடு ஓகேவான்னு சொல்லி கரெக்டாகவே இருக்குது. எங்களுக்கும் டைமும் ஓகேவாக இருக்குது. பிள்ளைங்களுக்கும் நல்லா சாப்பாடு ஹெல்த்தியாகவும் இருக்குது. அங்கே எங்கள் குழந்தைங்க காலையில் நாங்கள் வேலைக்கு அவசரமாக பரப்புறதுனால வீட்டில் சாப்பிடாத போயிடுறாங்க. அதே பிள்ளைங்க அங்கே ஸ்கூலில் போய் ப்ரேயரில் நின்று மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் 8 மணிக்கெலாம் காலை உணவு திட்டத்தில் சாப்பாடு போட்டுடுறாங்க. அவங்க நல்லபடியாக சாப்பிட்டு அந்த சாப்பாடு நல்லா இருக்குதுமான்னு எங்கள்கிட்டே சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியுங்களா? தெரியுங்களே, அதையும் சொல்லிடுறாங்க. சேமியா கிச்சடி, என்னது வெண்பொங்கல், அதுக்கப்புறமா ரவை கிச்சடி அதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறோம். பாப்பா அங்கே சாப்பிடாத நிறைய நாள் ஓடிடுறாங்க. இப்போ காலை உணவு 8-8:30 போடுறதால பாப்பாங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோமா சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. அது வரையும் சந்தோஷம். இன்னொன்று ப்ரேயரில் ஒரு சில சமயம் வீட்டில் சாப்பிடாத போனால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால இன்னும் அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இப்போ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அந்த காலை உணவு. என்னென்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிச்சடி, உப்புமா, வெண்பொங்கல் இதெல்லாம் போடுறதால பொண்ணுங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் பொண்ணெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுது காலை உணவு திட்டம். முதலமைச்சருக்கு நன்றி. உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா பெருவாரியான சின்ன குழந்தைகள், தொடக்கப்பள்ளி நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளால், பெரிய குறைபாடுகள்னால ஏற்படக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை உணவு, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் புரதம், பருப்பு வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பசங்களுக்கு தேவையான ஒரு சரிவிகித உணவாக காலை உணவு காலையில் தான் குழந்தைங்க நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலை உணவு காய்கறி சாம்பார்களோட சேமியா, கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது அந்த புரதம், விட்டமின்கள், தாதுச்சுக்கள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சரிவிகித உணவாக அமையுது. இதனால் இனி அடுத்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுகாதார கணக்கெடுப்பு நல்ல முறையில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் என்ன ஒரு இதுன்னா, காலையில் நிறைய பேர் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகும்போது குழந்தைங்க சரியாக சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அப்படின்லாம் தெரியாமல் அவங்க சமைச்சு வச்சுருக்க கூட மாட்டாங்க. அவசரமாக தன்னுடைய வேலைக்காக கிளம்புவாங்க. அப்போ குழந்தைங்க தானே சமைச்சு தன்னுடைய தம்பி தங்கச்சிகள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வர நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போது இந்த முதலமைச்சருடைய திட்டம் பார்த்திங்கன்னா அவங்க அழகாக கிளம்பி ஸ்கூலுக்கு இங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க. இது மாணவர்களுடைய அதனால் வருகை குறையாமல்
நல்லா அதிகரிச்சிருக்கு மாணவர்களுடைய வருகை. நன்றி. வணக்கம். தமிழக முதல்வர் அறிமுகப்படுத்திய காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டமாக உள்ளது. சத்துணவு திட்டத்தைப் போலவே காலை உணவு திட்டமும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனக்கு சிற்றுண்டியில் காலை உணவு வெண்பொங்கல் காய்கறி சாம்பார் மிகவும் என் பெயர் விமலேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காலை உணவு திட்டத்தினால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பள்ளிக்கு வருகிறேன். என் பெயர் தேவார்ந்தா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காலை உணவு திட்டத்தில் உப்புமா காய்கறி சாம்பார் மிகவும் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அதனால் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் குழந்தைங்க ரெடி பண்ணிவிட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்து அவங்க நல்லா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. கிச்சடி, அப்புறம் இந்த உப்புமா, பொங்கல் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஸ்கூலில் பிரச்சனை டென்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து நல்லா சாப்பிட்டு படிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு காலையில் இப்போ சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க காலையில் டைமில் எல்லாம் நல்லா சலுகை பண்ணுறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? போகிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே வருது. இன்னும் எத்தனையோ ஏழை எளிய குழந்தைகளுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கிறதுனால தொடர்ந்து இன்னும் நம்ம பள்ளியினுடைய வருகை மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும். இடைநின்ற மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து உண்மையில் நிற்காமல் பள்ளிக்கூடத்துக்கு தவறாமல் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் வருகை அதிகரிக்கின்றது. பெற்றோர்களை எதிர்பார்க்காமல் மாணவர்கள் காலை உணவு எதிர்பார்க்காமல் பள்ளிக்கு வந்துவிடுகிறது. இதனால் மாணவர்களுடைய வருகை அதிகப்பட்டு உள்ளது. முதலமைச்சருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. காலையில் எல்லாம் அங்கே ஸ்கூலில் சாப்பாடு போகிறதுனால கரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்க, டைமுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா. டைமுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக உடம்பு பார்த்துக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எங்கள் பேரண்ட்ஸ் வேலைக்கு வருகிறது மோஸ்ட்லி டீயும் பிஸ்கெட்னா சாப்பிட்டாலும் இங்கே காலை உணவு ஆரம்பிச்சிருக்கு. நோ டென்ஷன், வெரி ஹாப்பி. எங்கள் வீட்டில் கூட விதவிதமாக சாப்பிட்டதில்லை. பள்ளிக்கு வந்து தான் சாப்பிட்டேன். சிஎம்க்கு நன்றி. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தினால் நிறையா மாணவர்கள் வந்து சாப்பிடாமல் வருவது தவிர்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி விதவிதமான உணவு வகைகளும் ஊட்டச்சத்து மிக்க சாம்பார்களும் கொடுக்கிறார்கள். அதனால் மாணவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் தவறாமல் பள்ளிக்கூடம் வருகிறார்கள். இந்த முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தினால் மாணவர்கள் வந்து சாப்பிடாமல் வருவது தவிர்க்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குதுங்க. பிள்ளைங்களும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி ஒரு இது இருக்குதுங்க. எங்களுக்கு காத்தால நாங்கள் டைம் வேலைக்கு போகிறோம். அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால பரவாயில்ல, நல்லா இருக்குது. பொங்கல், ரவை அப்புறம் இதெல்லாம் போடுறாங்க. வீட்டில் சாப்பிட்றதோட நல்லா இருக்குங்க. இதேமாரி டெய்லியும் போட்டிங்கன்னா எங்கள் ஊர் குழந்தைங்களாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கண்ணம்பட்டியில் கடந்த 15 வருடமாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த காலை உணவு திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பித்த நாள் வந்து எங்கள் பள்ளியில் வந்து மாணவர்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வராங்க. கிளாஸ்லேயும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பேரண்ட்ஸும் ரொம்ப ஆச்சரியமாக இந்த காலை உணவு திட்டத்தில் கொடுக்குற விதவிதமான ஊட்டச்சத்துக்கள் மிக்க டிஃபனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட ஒர்க் பர்டனும் குறைஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளாஸில் நல்லா படிக்கிறாங்க, தவறாமல் பள்ளிக்கு வந்துடுறாங்க நிற்காம. இந்த காலை உணவு திட்டத்தினால நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இந்த காலை உணவு திட்டத்தை எங்கள் மாணவர்களுக்கு அளித்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பள்ளி பெற்றோர்களின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.